லாமெக் மெத்துசவேலின் மகனா அல்லது மெத்துசலாவின் மகனா? அடுத்ததாக, நோவாவின் மகன்கள் சேம், காம், யாப்பேத். இவர்களில் மூத்தவர் யார்? பொதுவாக இந்த உலகத்தில் காணப்படுகின்ற நபர்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய பின்னணியை குறித்தும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதை காட்டிலும் முக்கியமாக விளங்கும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை குறித்து நாம் தெரிந்திருக்கின்றோமா? அவைகளை தெரிந்து கொள்ளும்படி இந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. இவைகளுக்கான பதிலை நாம் இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். லாமெக் மெத்துசவேலின் மகனா அல்லது மெத்துசலாவின் மகனா? இந்த கேள்வி ஆதியாகமத்தில் உள்ள 2 வசனங்களிலிருந்து வருகின்றது. ஒன்று, ஆதியாகமம் 4 அதிகாரம் 18 வசனத்தில் மெத்துசவேல் லாமெக்கை பெற்றான் என்பதிலிருந்தும், ஆதியாகமம் 5 அதிகாரம் 25 வசனத்தில் மெத்துசலா லாமெக்கை பெற்றான் என்ற வசனத்திலிருந்தும் எழுகின்றது. இதை புரிந்து கொள்ளும் வகையிலே ஆதாமினுடைய வம்சத்தை நாம் பார்க்கலாம். ஆதாமிற்கு அநேக குமாரர் மற்றும் குமாரத்திகள் இருந்தாலும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காயினுடைய சந்ததியையும் சேத்தினுடைய சந்ததியையும் தான். இதிலே காயினுடைய சந்ததியை எடுத்துக்கொண்டோமானால், காயினுக்கு பின்னர் ஏனோக்கு, ஏனோக்குக்கு பின்னர் ஈராத்தும், ஈராத்துக்கு பின்னர் மெகுயாவேலும், மெகுயாவேலுக்கு பின்னர் மெத்துசவேலும், மெத்துசவேலுக்கு பின்னர் லாமேக்கும், லாமேக்குக்கு யாபேல், தூபால் மற்றும் தூபால் காயினும் பிறந்தார்கள். சேத்தினுடைய வம்சத்தை எடுத்துக்கொண்டோமானால், சேத்திற்கு பின்னர் ஏனோசும், ஏனோசுக்கு பின்னர் கேனானும், கேனானுக்கு பின்னர் மகலாலேயேலும், மகலாலேயேலுக்கு பின்னர் யாரேத்தும், யாரேத்துக்கு பின்னர் ஏனோக்கும், ஏனோக்குக்கு பின்னர் மெத்துசலாவும், மெத்துசலாவிற்கு பின்னர் லாமேக்கும், லாமேக்குக்கு பின்னர் நோவாவும், நோவாவுக்கு 3 குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் பிறந்தார்கள். இதிலே நாம் முதலில் படித்த ஆதியாகமம் 4 அதிகாரம் 18 வசனத்தில் வருகின்ற மெத்துசவேலின் மகன் லாமேக்கு என்பவர் காயினுடைய சந்ததியில் வருகின்றவர். அதை போன்று ஆதியாகமம் 5 அதிகாரம் 25 வசனத்தில் படித்த மெத்துசலாவின் குமாரன் லாமேக்கு என்பவர் சேத்தினுடைய வம்சத்தில் வருகின்றவர். ஆக இரண்டுமே தனித்தனி சந்ததியிலே வருகின்றவர்கள். இதிலிருந்து மெத்துசவேலின் மகன் லாமேக்கு என்பவர் காயினுடைய சந்ததியில் வருகின்றார். மெத்துசலாவின் மகன் லாமேக்கு என்பவர் சேத்தினுடைய சந்ததியில் வருகின்றார். ஆக இரண்டுமே சரிதான். அடுத்ததாக, நோவாவின் மகன்கள் சேம், காம், யாப்பேத். இவர்களில் மூத்தவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் வகையிலே சில வசன பகுதிகளை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 10 வசனத்தை நாம் படித்தோமானால், நோவாவிற்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் ஆவார். இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்கிற பொழுது, ஆதியாகமம் 5 அதிகாரம் 32 வசனத்தில் நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் பிறந்தார்கள் என்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த நோவா 950 வருடங்கள் வாழ்கின்றார். இதிலே இவருடைய 500வது வயதிலே சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் பிறந்தார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, நோவாவிற்கு 600 வயதான பொழுது ஜலப்பிரளயம் வந்ததாக ஆதியாகமம் 7 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் படிக்கலாம். அதன்படி இவருடைய 600வது வயதிலே ஜலப்பிரளயமும், இதை தவிர்த்து வேறெதும் விடயம் இருக்கிறதா என்றால், ஆதியாகமம் 10 அதிகாரம் 21 வசனத்தில் சேம் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இவர்களில் மூத்தவர் யாப்பேத் என்பதை இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் ஆதியாகமம் 11 அதிகாரம் 10 வசனத்தை படித்தோமானால், ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அற்பகசாத்தை பெற்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து ஜலப்பிரளயம் வந்து 2 வருடத்திற்கு பின்னர் சேமுக்கு 100 வயதாகின்ற பொழுது அற்பகசாத் பிறந்தார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த சேம் நோவாவினுடைய 502வது வயதில்தான் பிறந்திருப்பார். ஆகவே 500வது வயதில் பிறந்தது சேமாக இருக்க வாய்ப்பில்லை. மேலும்
ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தை கவனித்தோமானால் காம் இளைய குமாரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த காம் சேமிற்கும் யாப்பேத்திற்கும் இளையவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்பொழுது பிறந்தார் என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது 500வது வயதில் யாப்பேத்தும் 502வது வயதில் சேமும் இதற்கு பின்னர் காமும் பிறந்திருப்பார்கள். இதிலிருந்து பிறப்பின் அடிப்படையில் மூத்தவர் யாப்பேத்தாகவும் அவருக்கு பின்னர் சேமும் அவருக்கு பின்னர் காமும் பிறந்திருக்கின்றார்கள். ஏனோக் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலா அல்லது பூமியிலா? அடுத்ததாக ஏனோக் உரைத்த தீர்க்க தரிசனம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.